எரிகோ கோட்டை எதனால் விழுந்தது? யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அந்த அதிகாரத்தில் எரிகோவின் மதில் எதனால் விழுந்தது என்பதை பற்றி எழுதப்படவில்லை. பிரைஸ் பி டு காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்தில் நாம் எல்லாரும் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே எரிகோவின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எபிரேயரை ஏற்றி ஆக்கியோன் சொல்றாரு, தேவ ஜனங்களின் விசுவாசத்தின் நிமித்தம் எரிகோ கோட்டை விழுந்தது. யுத்த சன்னத்தரானவர்கள் முன்பாக நடந்து சென்றனர். அவர்களுக்கு பின்பாக எக்காலம் ஊதுகிற ஆசாரியர்கள், அவர்களுக்கு பின்பாக உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், அவர்களுக்கு பின்பாக தேவ ஜனங்கள் என 7 நாட்கள் 13 முறை எரிகோ கோட்டையை சுற்றி வந்தார்கள். கடைசி முறை எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்தனர். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது நிமித்தம் எரிகோ கோட்டை விழவில்லை. அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் எரிகோ கோட்டை தகர்த்தெறியப்பட்டது. யோசுவாவின் மூலம் தேவன் தங்களுக்கு கற்பித்த எல்லா காரியத்திலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்த பொழுது அவர்களுக்கு எதிராக இருந்த எரிகோவின் வன்மதில் இடிந்து தரைமட்டமாக போயிட்டுல. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாக கூட பாபேல் கோபுரத்தை போல வானலாவ கட்டுகிறார்களா? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? கவலைப்படாதீங்க. எப்படி தேவன் பாபேல் கோபுரம் கட்டுகிறவர்களை பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினாரோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். இயேசு கிறிஸ்து யோவான் 14:1 சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்றார்ல. நாம் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து அனுதின வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருப்போம். சங்கீதம் 18:29 சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் சொல்லுவோம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.